சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுரைக்கி பொய்யிருள் கடந்தமை சுடரே திரைபொறாமன் மமதத்தென் கடலே திருப்பெரும் துறையுரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னவை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் உண்மை விளக்கம் என்ற நூலில் உள்ள 26 எண்ணிக்கையுடைய செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு இன்று இறைவன் கருணை செய்திருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்கின்ற இறைவனின் திருவடித்தாமரைகளையும் குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடிநாயனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நேற்றைய சிந்தனையில் தத்துவங்களுடைய இயல்பு என்ன என்பதை சிந்தித்து உய்வடைய இறைவன் கருணை செய்தார். தத்துவங்கள் என்பது தம்மை தாம் ஒரு காலமும் அறியாதது என்பதை அழகாக சொல்லிய செய்யுள்ளது. இது எப்படி போல அப்படின்னா 6 சுவைகள் என்று சொல்லக்கூடிய இனிப்பு, கைப்பு, உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 6ம் தன்னைத்தான் அறியாது இருக்கிறதல்லவா, அதுபோல தத்துவங்கள் 36ம் தன்னைத்தானே அறியாது. அப்போ இன்று அந்த தத்துவங்களை யார் அறிவாங்க அப்படிங்கிறதுக்கு விடையா அமைந்ததுதான் இன்றைய பாடல். ஆன்மா தத்துவங்களை அறியும். மனவாசகம் கடந்தார் அழகாக சொல்லி அருளி செஞ்சிருக்கிறாங்க. ஆறு சுவையும் அருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல் ஓதில் ஆறாரும் உற்று அதில் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து அறிவாய் நின்ற பொருள். ஓதில் ஆறாரும் உற்று அதில் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து அறிவாய் நின்ற பொருள் நீதானே காண். அழகா சொல்லிட்டாங்க. இந்த 6 சுவை இருக்கிறது இல்லையா, இந்த 6 சுவைகளையும் அந்த சுவைக்கு வேறாக நிற்கிற ஒருவர் சுவைத்து இது இனிப்பா இருக்கு, இது புளிப்பா இருக்கு, இது கசப்பா இருக்கு, இது உரைப்பா இருக்கு, இது தோற்பா இருக்கு என்று சொல்வது போல என்று அதை அறிந்து கூறுவது போல. ஏன், அதை அறியக்கூடிய அறிவு இருக்கிற ஒருவர் சாப்பிட்டா தான் அதை இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த அறிவே இல்லாதவங்க சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதுங்க. அப்ப இந்த 6 சுவைகளையும் இந்த 6 சுவைகளுக்கு வேறாக நிற்கின்ற ஒருவர் ஒவ்வொன்றா சுவைத்து, முதல்ல இனிப்பை சுவைத்து அப்புறம் கசப்பை, இப்படி ஒவ்வொரு சுவையா சுவைத்து இது இனிப்பா இருக்குப்பா, இது புளிப்பா இருக்குப்பா, இது கசப்பா இருக்குப்பா என்று கூறுவது போல இந்த 36 தத்துவங்களோடும் சேர்ந்து அவற்றை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து
இது இத்தன்மையது என்று உணர்ந்து அறிவாக நிலை பெற்றிருக்கிற நீயே, நீனா இந்த இடத்துல உயிர் என்று பொருள், நீனா உடம்ப நினைச்சுக்க கூடாது. அவற்றை அறிவதற்கு உரிமை உடையவன் என்று சொல்கின்றார். அப்போ இந்த 36 தத்துவங்களோட சேர்ந்திருந்த உயிர் அது ஒவ்வொன்றா அதை ஆராய்ந்து இது இத்தகைய தன்மையுடையது என்று உணர்கின்றாய் அல்லவா? உணர்ந்து அறிவாக நிலை பெற்ற உயிராகிய நீ. ஏன்? உயிருக்கும் அறிவு உண்டு, இறைவனுக்கும் அறிவு உண்டு. ரெண்டு பேர்த்து அறிவுக்கு என்ன வேறுபாடுனா, அவன் முற்றறிவு உடையவன், உயிர்கள் சிற்றறிவு உடையது, அவ்வளவுதான். ஆக அறிவுடையவனாக இருக்கும் நீயே 36 தத்துவங்களோடு சேர்ந்து அவற்றை ஆராய்ந்து இத்தன்மையது என்று உணர்வதற்கு உரிமை உடையவன் என்பதை அழகாக இன்றைய செய்யுள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றது. அப்ப இந்த 6 சுவைகள் அறிவற்றன. அந்த 6 சுவையும் யார் நுகர்கின்றானோ, துய்க்கின்றானோ அவன் அறிவுடையவன். அதே போல 36 தத்துவங்களும் அறிவற்றன. அப்ப அவற்றோடு சேர்ந்து அவற்றை பகுத்தறிகின்ற உயிராகிய நாம் அறிவுடையவன். அந்த தத்துவத்தோடு சேர்ந்து அவற்றை பகுத்து அறிகின்ற ஆன்மாவே அறிவுடையது என்பதை அழகா இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன உண்மை பொருள் பாருங்களேன். உண்மை விளக்கத்துல 36 தத்துவங்கள் இருக்கின்றது என்பதை நமக்கு அறிவித்து, 36 தத்துவங்களும் இன்னென்ன தன்மை உடையது என்று இறைவனே அறிவித்து, எப்பா இந்த 36 தத்துவங்களும் சடப்பொருள், அந்த 36 தத்துவங்களோடு சேர்ந்து இருந்து அதை பகுத்து அறிகிறாய் அல்லவா, நீ அறிவு பொருள். அதனால தத்துவங்களை அறிவதற்கு உரிமை உடையவன் ஆன்மாவாகிய நீயே. ஆக தத்துவங்கள் தம்மை தாம் அறியாது தத்துவங்களை வேறாக ஒருவர் அறிய வேண்டும். அது யாருன்னா உயிர் என்பதை அழகாக இந்த செய்யுளில் நமக்கு சொல்லி அறிவித்து நம்மளையும் பகுத்து அறிவாளரா வச்சிருக்கிறாரு சாமி. இதை அறியாமலே எத்தனை பிறப்புகளை வீணாக்கி மண்ணுக்கும் நெருப்புக்கும் ஆளாக கிடந்தமோ தெரியல நமக்கு அந்த கணக்கு. நம்ம அந்த கருப்பையில கிடக்கும்போது சாமி சொல்லியிருப்பார், முக்காலமும் உணர்த்தி இது அரிய பிறவி, இப்பிறவியை வீணாக்கி விடாதேன்னு சொல்லி நல்லறிவை ஊட்டி கொண்டே இருப்பார். என்ன பண்றது, மண்ணுல விழுந்த அடுத்த நொடிய புல்லறிவு வந்துடுது, ஆணவம் மறைக்க செஞ்சிருது. நம்மளுடைய அறிவை ஆணவம் மறைக்க செய்வதால் இதெல்லாம் உணராது ஓட்டிய காலம் எக்காலமோ எத்தனை காலமோ. ஏன்னா ஒவ்வொரு பிறவிக்கும் இந்த கணக்கெல்லாம் சாமி எழுதி வைத்த கணக்கு முடிந்ததுக்கு அப்புறம் இந்த உடலிலிருந்து உயிரை பிரியுமாறு சாமி செஞ்சு அனுப்புவார். அனுப்பும்போது அந்த உயிரை கூட்டிட்டு போறதுக்கு கடுந்தூதர் வேகத்தோட வருவாங்களாம், பயங்கர வேகத்தோட பற்றி கொண்டு போவாங்களாம். யமதர்மன்ட்ட போய் நிப்பாட்டி இருக்கும்பொழுது யமதர்மன் கேட்பாராம், இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை. அவருக்கு கூட ஒரு இரக்கம், இந்த பிறவிலையும் இல்லையாப்பா பிறவாமையை நீ கேட்கவே இல்லையா, பிறவாமை என்ற பெருஞ்செல்வத்தை நீ கேட்கவே இல்லையா அப்படின்னு ரொம்ப இறக்கப்பட்டு, பாவிகளே எத்தனை தடவைத்தாயா இங்க வருவீங்க, எனக்கு உங்களை திருப்ப திருப்ப ஒவ்வொரு உடலா உங்களுக்கு உங்க உடலை அழித்து 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 உங்க உடலை அழிக்கிறதே எனக்கு வேலையா இருக்கு என்று சொல்லி யமன் கூட இரக்கத்தோடு உயிர்களை கேட்பானாம், பாவிகளே
இப்பிறவிக்குமா பிறவாமை என்ற செல்வத்தை கேட்காது வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த குழுமத்தில் இருக்கிற அடியார் பெருமக்கள் அனைவருமே ஞானம் என்பதை உணர்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தத்துவங்களை ஓதி உணர்ந்து உய்வடைவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை சொல்லி அருள் செய்து எத்தனை எத்தனை கருணை செய்து கொண்டிருக்கின்றான் நம் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் இயல்பு என்ன? அடுத்த வினா, நாளைய வினா இதுதான். நீ ஏது? இப்ப நான் ஏது அப்படின்னு சொல்லி கேட்டாரு, அதுக்கு விடை சொல்லியாச்சு. இப்ப நீ ஏதுனாரு. இறைவனாகிய நீ யார், நான் யார் என்ற வினாவுக்கு விடை சொல்லியாச்சு. நீ யார் அப்படிங்கிற வினாவுக்கு நாளை இறைவன் திருவருளால இறைவன் தன்னுடைய இயல்பை நாம் அறிந்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.